ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். நேற்று புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா தாங்க செஞ்சுருந்தேன். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். அன்னைக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்க. 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு தடவை செஞ்சேன்னா காலி ஆயிருங்க. பச்சை பட்டாணி போட்ட சேமியா உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சின்ன வயசில் எனக்கு சேமியா அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன்லாம் கிடையாது இல்லைங்க. சேமியா வாங்கி சேமியா கேசரி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நான் செஞ்ச ஸ்வீட் ரெசிபி அப்படின்னாவே சேமியா கேசரி தான். எல்லாரும் ரவையில் தானே கேசரி செய்வாங்க, நான் சேமியாவிலேயே கேசரி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக நினச்சிப்பேன். சின்ன வயசில் செஞ்சு சாப்பிட்டதோட சரிங்க, மறுபடியும் நான் சேமியா கேசரி செய்யவே இல்லை. இப்போ எல்லாம் யூடியூப்பில் டிஃப்ரெண்ட்டாக கேசரிலாம் செஞ்சு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சேமியா கேசரி செய்யறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிருங்க. இப்போ எல்லாம் நான் எடுக்கிற டெசிஷன் தான், என் இஷ்டத்துக்கு நான் செய்கிறேன். எப்படியும் இருக்கட்டுங்க, என்னோட சைல்டுஹுட் ரெசிபியான சேமியா கேசரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடத்தாங்க போகிறேன். என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா முயவே முய்யாதுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். அவரைக்காயில் பாசி பருப்பெல்லாம் போட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காயெல்லாம் திருவி போட்டு செஞ்சுருந்தேங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இப்படி பண்ணியிருந்தேன். என்னோட சின்ன பையனுக்கு லஞ்சுக்கு சாதம், அவரைக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு ரசம் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். காலையில் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா சோயா சங்கெலாம் போட்டு தக்காளி சாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சேமியா உப்புமா சாப்பிடவும் இதை அப்படியே வச்சுட்டேங்க, மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. என்னோடய பெரிய பையனுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தக்காளி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு எங்களுக்கு வச்சுருந்தாரு. நாங்களும் தக்காளி சாப்பாடு, சாதம், அவரைக்காய் கூட்டு, தயிர் எல்லாம் வச்சு சாப்பிட்டோங்க. காலையில் செஞ்ச அவரைக்காய் கூட்டே மீதி இருந்துச்சு, சாதமும் கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. கடையில் பணியாரம் கொஞ்சம் வாங்கி எல்லாம் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பணியாரமும் வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோங்க. நேற்று ஷாப்பிங் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்பவும் டைம் ஆகிடுச்சு, அதனால் சாப்பிட்டதை வீடியோ எடுக்கலைங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடித்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தாங்க படுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.